ரேடியோ பெட்டிக்குள்ள என்ன பாட்டு வருதுன்னு தெரில, பாடுவோம். நமக்கு பிடிச்ச பாட்டா இருந்தா மனசுக்கு நல்லா இருக்கும், கேட்டுக்கிட்டே தூங்கலாம். சூப்பர் பாட்டாச்சே. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். எப்பா என்ன அருமையா பாட்டெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு படுத்தது நல்லா உறக்கம் கூட வரும். அடுத்து என்ன பாட்டு போடுறான்னு படுத்துக்கிட்டே கேட்பான். ஆடு எசைஞ்சு வருவா. ஏக்கா ஏனி ஒரே வீட்டு தூங்கிட்டு வர முடியல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருங்க இறக்கி வச்சுட்டு வரேன். ராத்திரி ஓட்டல கீட்டில போட்டுறாத, ஊர் ரூம் விலைக்கு வாங்கின மாதிரி ஆயிடும். ஏக்கா நான் ஏனில ஏறி ஓட்ட மேல நிக்கேன், நீங்க மீனை கொடுங்க, அப்படியே காய வச்சிடுவோம். ஏண்டி கடைசியா ஒரு வாட்டி யோசிச்சுக்கடி, இதெல்லாம் சரி வருமா? கிளவி கண்டுபிடிச்சிருச்சுன்னா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிவிடும். ஏக்கா அதான் சொன்னேன்ல, இந்த கிளவி படுத்தா 3 மணி நேரத்துக்கு எந்திரிக்காதுன்னு. நீங்க பயப்படாம மீனை கொடுங்க, நான் காய வச்சிடுறேன். கிளவி எந்திரிக்கிறதுக்குள்ள அடிக்கிற வீட்டில் காஞ்சு போயிடும். நம்ம எடுத்துட்டு வீடு போய் சேரலாம். சரி சரி சீக்கிரம் ஏறு. ரோசா பூ சின்ன ரோசா பூ, உன் பேர சொல்லு ரோசா பூ. எப்பா கண்ணை இருட்டிக்கிட்டு வருது, செத்த உறங்குவான். அடே கொஞ்சம் பார்த்து ஏறு. சரி மல்லூஸ். ஐயோ கிளவி மட்டும் கண்டுபிடிச்சிடாம இருக்கணும் ஆண்டவா. நான் நல்லபடியா வீடு போய் சேரணும், நீ தான் பார்த்துக்கணும். ஊரா வீட்டு கூரையில கருவாடு காய வச்சு என்ன ஆகுமோ. ஏக்க பாத்தீங்களா எப்படி ஜம்முன்னு ஏறி கூரை மேல உட்காந்தேன்னு. இந்தி செத்த பொறுமையா உட்கார கூடாது, கிளவிக்கு காலையில கீழே விழுந்து எந்திரிச்சு வெளியே வந்துட போகுதுடி. ஆமா ஆமா வந்துட போகுது. நீங்க வந்து மீனை கொடுங்க, நான் மேல காய வைக்க. மொத்தமா கொடுக்கட்டுமா? கொடுங்க கொடுங்க. ஏக்க அப்படியே எடுத்து எடுத்து ஒன்னொன்னா காய வைக்க வேண்டியதானே? ஆமாம்டி, ஒன்னொன்னா எடுத்து அப்படியே தனித்தனியா காய வை. நல்லா இந்த அடிக்கிற வெயில்ல கருவாடெல்லாம் காஞ்சு போயிடணும். நல்லா எட்டி எட்டி வை, ஒன்று மேலே ஒன்று வச்சு விட்றாத சொல்லிட்டேன். டோன்ட் வரி, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏண்டி நானும் இந்த பக்கமா ஏனியை போட்டு ஏறவா? என்ன சொல்றீங்க? நீங்க மட்டும் ஓடு மேலே ஏறி உக்காந்தீங்கன்னு வைங்க, ஓடு உள்ள விழுந்துரும், கிளவிக்கிட்டே நம்ம வசமா சிக்கிடுவோம். ஏண்டி அப்படி சொல்ற? உனக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்கான்னு தானே வரேன்னு. ஏக்கா நீங்க எல்லாம் நல்லதையும் கீழே இருந்துன்னு நினைங்க, மேலே வந்து ஒன்றும் செய்ய வேணாம், நான் காய வச்சுட்டு இறங்கிடுவேன். ஏற்கனவே ஓடு அங்கங்கே உடஞ்ச மாதிரி தான் இருக்கு, நீங்கள் எதுவும் ஏறி கீறி வந்துடாதீங்க. சரி சரி அப்போ நீ வரசா காய வச்சுட்டு இறங்கு, காஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சரி சரி. இவளுக்கு மேலே ஏறி ஏதாவது வட்டாச்சு பண்ணலான்னு பார்த்தா வேண்டான்னுட்டா. சரி அவள் விருப்பம், அவளே காய வச்சுட்டு வரட்டும். எங்க இவளுங்க ஒன்றுக்கு 2 பேரையும் காணோம். கருவாடு கழுவிட்டு இருந்தாளுங்க, கூரை மேலே போடுறதுனால பாடக்கூடாதுன்னு சத்தம் போட்டோம். 2 பேரையும் காணோம். கோச்சு வீட்டு அம்மா வீட்டுக்கு எதுவும் போயிட்டாளுங்களோ? ஐயோ கொஞ்சம் ஓவரா திட்டோமா, கோச்சிட்டு எதுவும் போயிட்டாளுங்களோ? இவளுக்கு போனால் பூரா வேலையும் யார் செய்யுது? சரி சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், வரலன்னா என்ன ஏது பண்ணலான்னு யோசிச்சுக்குவோம். அக்கம் பக்கம் எங்கேயும் போயிருந்தாலும் போயிருப்பாளுங்க. எப்போ பாரு வெட்டி கதை பேசி ஊர் போது தானே விளக்கு வாங்கிட்டு வராளுங்க. செத்த பொறுமையாக இருந்து பார்ப்போம், எங்கே போனாலுங்க என்ன பண்ணாலுங்கன்னு தெரியும். பரவாயில்லட்டி எல்லாத்தையும் காய போட்டு போல. ஏக்கா ஆமாம் எல்லாம் காய வச்சாச்சு, அப்படியே கீழே இறங்கி வரட்டா? இதுக்கு வந்து ஏறிக்கிட்டு 2 மணி நேரம் தானே மேலேயே ஏறு, காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இறங்கிடு. அது வரைக்கும் கிளவி வர வேணாம்னு நினச்சிக்க. ஏக்கா இந்த மீன் எல்லாம் நல்லா காயறதுக்கு நான் ஒரு பாட்டு படிக்கட்டுமா? படி யார் வேணாண்ணா, எனக்கும் பொழுது போவோம். சாந்து விட்டு சந்தனம் விட்டு எடுத்து நெத்தியில வச்சுக்கமா. ஏண்டி கொஞ்சம் பொறுமையா பாடு, கிளவி முடிச்சுக்க போகுது. அக்கா கிளவி இடியே ஒழுங்கால எந்திரிக்காது, எனக்கு தெரியும். நீங்க மேல பாடுங்க. என்ன ஒரே கருவாட்டு நாத்த அடிக்குது, ஏதோ மீன் வர அடிக்குது, என்னன்னு தெரியலையே. நம்ம வீட்டில் தான் அடிக்குதா இல்லை வெளியே எங்கேயும் அடிக்குதா? ஒன்றும் புரியலையே. நேரம் ஆக ஆக வாடை இன்னும் பலமால அடிக்குது. அக்கம் பக்கத்தில் எவனாவது கருவாட்டு கடையை போட்டுட்டு உட்காந்துட்டானா? உட்காந்து நம்ம வீடு எப்படி இங்கே இருக்கிறது? எவனாக இருந்தாலும் தாழ்த்தி விட்டுறணும். காற்று அடிக்கிறப்பெல்லாம் வாடை வந்து போகுதே. என்னவா இருக்கும்? ஒருவேளை அக்கம் பக்கம் இருக்கிறவளுக்கு சமைச்சிருப்பாங்களோ?
இருக்கும் இருக்கும். நம்மள இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அதான் இப்படி ஏதாவது பண்ணுவாளுங்க. நம்ம இப்போ போய் கேட்டால் என் வீட்டில் நான் செய்யணும் உனக்கு என்னன்னு பாருங்க. அதுக்குன்னு கேட்காம இருக்க முடியாது. ஒரு ரெட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுவோம். வட்டக்கருவாட் வட்டக்கருவாட் வட்டக்கருவாட்டே வட்டக்கருவாட் சுட்ட வட போச்சுட்டா வட்டக்கருவாட். அடி ஓட்டு வேலைன்னு இந்த குத்தாட்டம் போடுற ஓடு வீடு உடஞ்சிட போகுது கிளவி எது வந்துட போகுது. வட்டக்கருவாட் வட்டக்கருவாட்டே வட்டக்கருவாட். அந்த கிளவியெல்லாம் இப்போ வராது. என்ன இது சரசுக்கு மூத்த மருமக தானே? நம்ம தூங்கத்துக்கு முன்னாடி சின்ன மருமக வந்துட்டு போனா இப்போ பெரிய மருமக வந்து மேலே பார்த்துட்டு நிற்க. அட மல்லிகா மல்லிகா. ஐயோ பரவ பாட்டி வந்துருச்சு. அட மல்லிகா என்ன நான் உறங்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு இங்கே வந்து நிற்க. ஏதோ வேணும் என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. வட்டக்கருவாட்டே வட்டக்கருவாட். என்ன இவ இங்கே இருக்கா? ஏதோ பாட்டு சத்தம் கேட்குது. இவ வேற நேரங்காலம் தெரியாம. ஐயோ என் வீட்டு குறையில இம்புட்டு மீனா இவன் என்ன இப்படி குத்தாட்டம் போட்டு கிடக்கா? அடியே உமா இறங்கு. பல்ல 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 பல்ல. அப்ப நம்ம வீட்டு குறையில தான் கருவாடு வாடை வந்திருக்கு. அடியே உமா என்ன இந்த அக்கா வாய்ஸை மாத்தி கூப்பிடுது? என்ன வர வர உங்க வரோம் நம்ம கிளவி குறை மாதிரி ஆயிட்டு வருது. கிளவி மாத்திரை இல்லாட்டி கிளவியாதான். ஐயோ பாட்டி நீ எப்ப எந்திரிச்ச? அடியே இதுக்குதான் நீ எனக்கு கேட்காம வெத்தலை இம்புட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தியோ? நீ கொடுக்குறப்பே நான் சந்தேகப்பட்டேன். ஐயோ கிளவிக்கிட்ட மாட்டினா நம்மளும் மருதையா நம்ம அப்படியே நேக்க ஏசாயிடணும். ஐயோ இல்ல பாட்டி கொஞ்ச நேரம் கருவாடு காய வச்சுக்கலாம்னா. ஓஹோ நீ கருவாடு காய வைக்க என் வீட்டு கூரை தான் கிடைச்சிச்சா? இரு வரேன். எப்படி இன்னைக்கு என் வீட்டு கூரையிலேருந்து இறங்கன்னு பார்க்குறேன். ஐயோ மல்லிகை அக்கா அந்த ஏணி எடுத்து போடுங்க. ஐயோ இந்த அக்கா வேற காணுமே. வசமா சிக்கிட்டோம். ஐயோ கிளவி என்ன பண்ணுது? ஐயோ பரவ பாட்டி ஏணி எடுத்துட்டு எங்க போற? பாட்டி ஏணி எடுத்துக்கிட்டு எங்க போற? என் வீட்டு கூரையிலையா மீனை கண்டு வந்து கருவாடை காய வச்சுக்கிட்டு கிடக்க? உனக்கு அதுக்கு இதான் தண்டனை. இன்னும் 2 நாளைக்கு நீ இங்கேயே கடை மீனோட சேர்ந்து நீயும் கருவாடாயிடு. ரொம்பட்டு தைரியம் இருந்தா நம்ம வீட்டு கூரையிலேயே மீனை காய வைப்பாளுங்க. அது சொன்னா கேளுங்க என்ன இறக்கி விட்டுட்டு போங்க. போவாங்க. நீ எப்படி இறக்குறன்னு பார்க்குறேன். யாரும் உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஏனியை கொண்டு போய் குளத்துல போட்டுட்டு வந்துட்டேன். நீ இறங்கவே முடியாது. வந்துட்டா. ஐயோ நான் இப்ப எப்படி ஓட்டு மேலிருந்து இறங்குவேன்? இந்த கிளவி என்ன இப்படி மாட்டி விட்டு போயிருச்சு. மக்களே இப்பெல்லாம் இந்த குழம்பு வேணும் நினைச்சீங்களா? இது பெரிய கூரை. இது மேல இருந்து இறங்குறது பெரிய வித்த பாருங்க. ஒரு குதி குதிச்சா இறங்க போறேன். இப்படி சூடு மக்களே. நினைச்சா இறங்குவேன், நினைச்சா ஏறுவேன். சரி கிளவி வரத்துக்குள்ள நான் மீனெல்லாம் தூக்கிட்டு போகணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரியா? நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். நாளைக்கு எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு தான். மறக்காம எல்லாம் வந்துடுங்க. பாய்.